1 மணிக்கு வெளில வந்தோம். இப்போ மணி 2:35 ஆகுது. இன்னும் ரூம் போயிட்டு இருக்கோம். தலைய வலிக்குது. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. 3 கிலோமீட்டர் தானே மேப்லயே கட்டுனுச்சு. நான் போட்டு சுத்திக்கிட்டே இருக்கான்டா. வேற எங்கேயா கூட்டு போறானா ஒன்னும் புரியவும் மாட்டது. சிட்டிங் போடுறானா? ஜோக் இல்லையா? டிராபிக் அபவுட் இதுதான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கீங்க. அவரு ஆமா ஆமான்னு தான் சொல்றாரு. ஒண்ணு இல்ல, ரியாட் சார் துப்பாக்கி படம் விஜய் மாதிரி இப்படி நஷ்டமா. அப்பா எவ்வளவு நேரம் கடலை போடுறான் பாருங்க. கடலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவன் என்னென்ன விதமான உன்ட்ட கடலை இருக்கு? கடலைன்னா கடலை, இவ கரிசக்காட்டு கடலை. கடலை 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 இவன் நல்ல நல்ல மாமா கோவம் வந்துருச்சு. அவனுக்கு எந்த தொலையும் இல்லையே. போடுறாங்க. அது உண்மைதான் மாமா. மாப்பிள்ள அது 100க்கு 100 ஏன் இங்க சுத்திக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஏன் இங்க இறக்கணும்? நம்ம எங்க போறோம், எங்க வரோம், எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. காலை தூக்கி போன் எடுத்து வச்சு அம்மு 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 கடலை 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 கடலைய போட்டு வறுக்குறாங்க. ஆட்டோலயே போட்டு வறுக்குறாங்க. ஐயோ ஐயோ, நான் தள்ளு வண்டியில போட்டுதான் பாத்துருக்கேன் இந்த கடலை. கடலையா இருக்கு இந்த கடலை. ஆட்டோ கடலை. ஆட்டோக்காரனே சிரிக்கிறான் பாருங்க. அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணனா, 200 ரூபா கேட்டுட்டானேன்னு சொல்லி ஒரு கேவலம் ஒரு 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அது 1 மணி நேரம் நின்று வேற வழியே இல்லாம இவனை பிடிச்சி இவன்கிட்ட 200 ரூபா கொடுத்து ஆட்டோல ஏறினா 1 மணி நேரமா போட்டு வழி தெரியாம இழுத்துட்டு போறான். அவனை விட்டு இவன்கிட்ட திரும்பினா கடலை போட்டுக்கினே இருக்கான். எத்தனை பேர்கிட்ட தான்டா பேசுவ? எல்லாமே போயிட்டு இருக்கா நீங்க. என்னடா திரும்ப இதே ரூட்ல வந்து திரும்ப இதே ரூட்ல இந்த ரூட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப இதே ரூட்ல போய் வரோம். அவன்கிட்ட கேள்வி, எதுக்கு பையா இந்த ரூட்ல வந்துட்டு திரும்ப இந்த ரூட்ல அபி क्यों வாபஸ் ஆயா இது? அச்சா ரொம்ப நேரமா இங்கே இருக்கா. சத்தியமா இதெல்லாம் உண்மை பொய் கிடையாது. அதுவும் நீங்க மொழி தெரியாமலாம் வந்தீங்கன்னா சுத்தமா லாக்கு அவ்வளவுதான். கடலை போடு, கடலைய போடு. நீ எதுக்கு குறுக்க வர? அங்க போடு கடலைய. ஆமாங்க, இவரும் இதாங்க சொல்றான். ஓவர் தண்ணியா இருக்கனால ஆட்டோ போகாதுங்கிறாருங்க. ஆனா அவன் சொல்ற மாதிரி தண்ணி நிறைய தான் இருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டான். அதுக்குன்னு 1.5 மணி நேரமா சுத்தி காட்டக்கூடாது. உனக்கு நான் கொடுக்க போறதே 200 ரூபா தான். நீ 500 ரூபாய்க்கு வண்டி ஓட்டிட்டு இருக்க ரொம்ப நேரமா. உலக முடியலன்னா வேற ஏதாவது கார்லயாச்சும் புக் பண்ணி போயிருக்காங்க. அது இவனை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுவுமே ஒரு ஊபர்ல ஒரு ஓலால எப்படி புக் பண்ணணும்னு கூட தெரியல அவருக்கு. அதுல புக் பண்றாரு, கேன்சல் பண்றாரு, புக் பண்றாரு. ஆனா இதுவே இவரோட இதுல போன்ல ஓய்வுல பாத்தீங்கன்னா நிறைய ரூம் புக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வேற லுக்க பாத்தீங்களா? ஹீரோங்குது வேற மாதிரி. ஹீரோ விஜய், ஹீரோ விஜயா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நாங்களும் உண்மையாவே என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த வீடியோவே வந்து ரூம் போயிட்டு ரூம் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நாங்க நினைச்சோம். இவரு 1 மணி நேரமா சுத்தணும்னு எனக்கே கடுப்பாயிட்டு. நாங்க ரூம் போறோமோ இல்லையா, ஆனா இவன் கடலைய மட்டும் விட மாட்டாங்க. கடலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. யோ 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 யோ. மார்னிங் டு ஆல். வந்தோம், எல்லாருமே தூங்கிட்டோம். சாப்பிட்டதும் தூங்கிட்டு அப்படியே கிடக்குறோம். என்ன பண்றது? இங்க பாருங்க, எங்க வரைக்கும் இப்ப நிக்கிறாரு. குண்டா கண்டு அங்கேயே நிக்கிறாரு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் நிக்க கூடாது. வாடா. ஓ சாமி, வேற துண்டை கட்டி நிக்கிறாரு பாருங்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு 2 கூசுது. அந்த ரூம்ல நீ ரூம்ல அப்படிலாம் நிக்க கூடாதுடா. நமக்குன்னு ஒரு இது இருக்கும்ல. சீக்கிரம் ட்ரெஸ் மாத்தி பஃபே இருக்கு, பஃபே போய் சாப்பிடணும். பார்த்தாலும் சோறு சோறு. இவர் இருக்காருல, சீக்கிரம் எந்திரின்னு சொல்லிட்டு இவர் குளிக்காம என்னைய குளிக்க வச்சு இவர் என்ன குளிக்காம இருக்காரு. என்னடா ஏன் இப்படி பண்றீங்க? பாவங்க. 2 பாத்ரூம் இருக்கு, ஒரு பாத்ரூம் கூட போகாம என்னை பாத்ரூம் போய் குளின்னு குளிக்க வச்சு
சீக்கிரம் சரி அவன் கிளம்பிட்டாயே. அகமது நீனு கிளம்பு. ட்ரெஸ் போடுறா, போய் கீழே போய் சாப்பிடுண்டா. பஃபே இருக்குடாங்க. எப்படி கீழே போய் சாப்பிடணும்? காசு கொடுத்துதான் போய் சாப்பிடணும். காசு வெளில போய் சாப்பிட்டுக்கலாம். ஐயோ காசு கொடுத்துடா. பஃபேடா, இது ஹோட்டலோட இன்க்ளூடிங்டா. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். தமிழ்ல சொல்லுவாங்க, புரியாதுண்ணே. இங்கிலீஷ்ல டேய் பஃபேனா எல்லா சாப்பாடுமே இருக்கும்டா. நம்மளா போய் எடுத்து போட்டு சாப்பிடுறதுனா இல்ல நான் இட்லி தோசை தான் மோஸ்ட்லி சாப்பிடுவேன். என்னாலாம் தேவையில்லாதெல்லாம் சாப்பிட முடியாது. வயிறு எனக்கு சரியில்லை. நேத்துல இருந்தே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தே எனக்கு வயிறு வயிற்றால போயிட்டு இருக்குது. வேற எதுல வேணாலும் தாங்கலாம்டா. ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்சம் நாரினுப்பா. துண்டோடய சுத்துறேன். இது சத்தியமா இவங்க நம்ம ஊர்லயே விட்டுட்டு வந்திருப்பாடா. இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹோட்டலாச்சும் போட்டுக்கலாடா. இவங்களுக்கு பஃபேலாம் என்னன்னு தெரியல, சாப்பாடுலாம் என்ன தெரியல, ஒண்ணுமே தெரியல. சரி கிளம்புடா, போடா. நான் பஃபே தான் என்ன சொல்றது. டேய் நான் ஸ்டார்ட் பண்ண நேர்த்திய வாடா. ஐயோ என்ன குரங்க விட மோசமா தவறா? நான் சொல்றீங்க இதெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணலாம். வாடா பைத்தியமா இவன். ஏய் வாடா வாடா கிளம்புண்டா ஃபர்ஸ்ட். நீங்களா இப்படி ஒரு பெரிய ஐவன் பாத்துக்க. நக்கல்யா அவனுக்கு. ப்ரோ ஏதோ சொல்றாரு ப்ரோ, கேளுங்க ப்ரோ. ஏன் உட்கார முடியாதா? ஹோட்டல் காண ஆக்சுவலா வந்து இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்க கிடையாது. ஆப்போசிட்ல தான். எங்க வாட் விச் பிளேஸ்? கேட்டுக்கிட்டு இருக்கான்ல. ஏய் மலங்க. ஏய் எங்கங்க? ஹோட்டல் எங்க இருக்கான்டா? இப்படி எல்லாம் தூக்கிட்டுலாம் போகாதா. தயவு செஞ்சு இறக்கி தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு ரெண்டு கூசுது. ஸ்மெல்லே பயங்கரமா இருக்கு. காஃபி ஸ்மெல் அதேதான் எடுக்கணும். பாத்துக்கோ. அவர் பாட்டு கண்ணி போட்டுற. தப்பா கூட்டிட்டு வந்து ஆகும்போது இது அழகா என்ன பண்ணிருக்கணும். நார்மலா ஒரு 1500 உள்ள ஒரு ரூம் போட்டுருந்தோம்னு வச்சுக்கேன், கரெக்டா இருந்தது. இங்க ஒரு ஏசி ஒரு முட்டையும் கையில் எடுத்துட்டு அகமது இன்னொரு பிளேட் போட்டு எடுத்துருவாங்க ப்ளீஸ். அகமது ஏன் ப்ரோ? ஓட் பண்ணுங்க. பாரு சப்பாத்தி எடுத்திருக்கா, இது எடுத்திருக்கா. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து பஃபேல வந்து நிறைய டிஷ் இல்ல. ரீசன் என்னன்னா அம்மா ரயில் நியூஸ்லயே அதான் போட்டுட்டு இருக்காங்க. டெல்லி ஃபுல்லா ரயில் ஏற்றினாங்க. மண்டேல இருந்து இன்னைக்கு காலைல வரைக்கும் நிக்காம பேசிக்கிட்டு இருக்கு. ஐயோ எப்படி சாப்பிடறதா போடுறாரு. வீட்டுல கூட இவ்வளவு கேவலமா சாப்பிடுறது, இதோட கேவலமா சாப்பிடுறது உங்களுக்கு. நீ என்னடா நீர் வழி வந்துருங்களா? நம்ம ஊர் சப்பாத்தி மாதிரி நினைச்சு எடுத்தேன். எடுக்கும் போது ஆளு பண்ணணும். ஆளு போட்டானே அவனா எடுக்கிறது சொல்றான். அவ்வளவுதானா? அப்ப சாப்பிட மாட்டீங்களா இத? கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. இது 2 திண்டு அவன் ஒதுக்கிறாரு. என்ன சொன்னீங்க? இட்லி தோசை இட்லி தோசை தானே இருக்குன்னு சொல்லியிருந்தா. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸா. ஒரு நாளைக்கு சவுத் இந்தியன்ல இட்லி வைப்பாங்க, ஒரு நாள் தோசை வைப்பாங்க, ஒரு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது வைப்பாங்க. இன்னைக்கு மாறி இருக்கு நம்ம நேரம். சரி முட்டை நேரம் பாதுகாத்து பார்த்து போகும். என்னால சாப்பிட முடியலடா. அப்புறம் ஏன் எடுக்கிற என் தட்டில் வச்சுருக்காங்க பாருங்க. ஒன்றும் கிடையாது. மேலே சாப்பிட முடியாதுன்னு சாப்பிடணும். அதாவது அவனுக்கு வந்து என்னன்னா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும்னு ஒரு ஆசை. ஒரே டைம்ல ஃபுல் டைம் குடிக்கிறான், அதே டைம்ல குக்கம்போதும் குடிக்கிறான். ஆலு பரோட்டா எடுத்திருக்கான், சாண்ட்விச் எடுத்திருக்கான், முட்டை எடுத்திருக்கான், உப்புமா எடுத்திருக்கான், சேலட் எடுத்திருக்கான். இப்ப அடுத்துட்டு காஃபி குடிச்சான். பால்ல ஊத்தி அந்த தலைமணில அதையும் ட்ரை பண்ணுவோம். பண்ணி
எல்லாத்தையும் பாதி பாதி சாப்பிட்டு போதும் bro. எல்லாத்தையும் அவன் ட்ரை பண்ணாம இங்க வரமாட்டான். கேட்கறான் அகமதி வாப்பா, மதியான சாப்பாடு இப்படியா இருந்தாலும் இங்க வாங்கி தர மாட்டான் பைசல் நமக்கு. இது ஒரு கேரி பை ரெடி பண்ணு, கல்யாண சாப்பாடு எப்படி எடுத்துட்டு போவோமோ அப்படி எடுத்துட்டு போயிருவோம். ரெடி பண்ணு, மதியான சாப்பாடு இதுதான் உனக்கு. இது சாப்பிட்டு எனக்கு மதியானம் நான் சாப்பிட்டேன், எல்லாரும் சாப்பிட்டேன். உங்க வீட்டுல வரேன் மதியான சாப்பாடு நீ எனக்கு பசிக்கிறது எனக்கு வேணா, நான் சாப்பிட்டேன். என்னடா இதுன்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரோட்டு கடையில வந்து எல்லா இருக்கிற எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபுட்டு ஒண்ணு ரெடி பண்ணுவோம். வந்து ஆக்சுவலா சொல்ல போனா எவ்வளவுன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா வரும். அதை வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கேன், ஒரு நாள் ஃபுல்லா வயிற்று இருக்கிறோம். பாத்ரூம் வந்து வெளியே வர மாட்டோம். நம்ம 3 பேர் நிம்மதியா சுத்திட்டு வரோம்.